சயின்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இயற்பியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். அதே நவீன இயற்பியலின் தந்தைனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். திட்ட அளவீடுனா அனைவருக்கும் ஒரே அளவை தரக்கூடிய அளவீட்டிற்கு திட்ட அளவீடு என்று பெயர். திட்ட அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளம், நிறை, காலம். திட்ட அலகுகளுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி. எஃப்பிஎஸ் முறைனா அடி, பவுண்டு, வினாடி. சிஜிஎஸ் முறைனா சென்டிமீட்டர், கிராம், வினாடி. எம்கேஎஸ் முறைனா மீட்டர், கிலோகிராம், வினாடி. திட்டமற்ற அளவீடுனா அனைவருக்கும் அளவை தராத அளவீட்டிற்கு திட்டமற்ற அளவீடு. ஒரே அளவு இதில் இருக்காது. அதாவது முழம், கஜம் இதெல்லாம் ஒரே அளவு எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் மாறி மாறி இருக்கும். அதுதான் திட்டமற்ற அளவீடு. ஸ்கேலார் அளவுகள்னா திசை குறிப்பில்லாமல் எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு ஸ்கேலார் அளவு. நீளம், நிறை, காலம், வேகம் இதெல்லாம் எண் மதிப்பு மட்டும்தான் குறிக்கும். இது ஸ்கேலார் அளவுக்கு எடுத்துக்காட்டு. வெக்டார் அளவுக்கு எடுத்துக்காட்டு திசை, வேகம், உந்தம், முடுக்கம். இது எண் மதிப்பு, திசை ரெண்டுத்தையுமே காமிக்கும். நிறையினுடைய அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். காலம் வினாடி. நீளத்துக்கு மீட்டர். வெப்பநிலைக்கு கெல்வின். மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா. பொருளின் அளவுக்கு மோல். தலக்கோணத்துக்கு ரேடியன் அலகு. திண்ம தலக்கோணம்னா ஒரு தளத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தலக்கோணம். ஒளிச்செறிவுனா ஒரு குறிப்பிட்ட பரப்பில் விழும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு. வெப்பநிலைனா ஒரு பொருள் எந்த அளவிற்கு சூடாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது அப்படின்றத காட்டுறதுதான் வெப்பநிலை. இதனுடைய அலகு கெல்வின். ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியில் பாயக்கூடிய மின்னூட்டத்தின் அளவு மின்னோட்டமாகும். இது கூலும்